இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி சபை வேட்பாளர்கள், தொகுதி கிளை செயற்பாட்டாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், மூலக்கிளை செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கங்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகிற போதெல்லாம் நாடு களை கட்டும். ஏனென்றால் அதிகளவான வேட்பாளர்கள் இருக்கின்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். பலருடைய ஈடுபாடு, நேரடி ஈடுபாடு இந்த தேர்தலிலே தான் கூடுதலாக தென்படும். இந்த தடவை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிற சந்தர்ப்பம் எப்படியானது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். நடைபெற இருந்த தேர்தல் நாட்டிலே பணமில்லை என்று பொய்யான ஒரு சாக்கு போக்கு சொல்லி நடத்த விடாமல் தடுக்கப்பட்டு தற்போது ஒரு வருடத்துக்கு கூடுதலான காலம் கழித்து நடைபெறுகிறது. அந்த வேளையிலே இந்த தேர்தல் நடைபெற்றிருந்தால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலையிலே நாடு இருந்தது. ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்திலே நாட்டிலே பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எங்களுடைய பிரதேசங்களிலேயும் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்றம் என்று சொல்லுகிற போது வாக்களிப்பு அப்படியாக இடம்பெற்றிருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பாரம்பரிய கட்சிகளிலே நம்பிக்கை இழந்தது என்று சொல்லுகிறார்கள் மக்கள். நம்பிக்கை இழந்தவர்களாக புது புது வழிகளை மக்கள் நாடியிருக்கிறார்கள். இந்த புது வழிகளில் சிலவற்றிலே ஏற்கனவே மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டை பொறுத்தவரையிலே 22ஆம் ஆண்டு ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம் வேண்டுமென்ற மக்கள் போராட்டத்தோடு தொடர்ந்ததாக ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வந்தபோது அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற உத்வேகத்திலே சில அடிப்படையான மாற்றங்கள் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றன. ஒருபோதும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் என்றிருந்த இடதுசாரி கட்சி ஆட்சி ஏறி இருக்கிறது, ஜனாதிபதியாகி இருக்கிறார். ஆனால் இதுகால வரைக்கும் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எல்லாம் வென்ற ஜனாதிபதிகள் 50% கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர் பெற்றது 42% வாக்குகள். ஆனால் அந்த அலையோடு பாராளுமன்ற தேர்தலிலே இன்றைக்கும் இல்லாதவாறு இந்த பிரதிநிதித்துவ தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 3/2 பெரும்பான்மை எந்த கட்சிக்குமே தேர்தலிலே கிடைக்கவில்லை. அது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி எடுத்தார்கள், 3/2 பெரும்பான்மையை சேர்த்து கொண்டார்கள். ஆனால் தேர்தலிலே எவருக்கும் 3/2 பெரும்பான்மை கிடைத்திருக்கவில்லை. கிடைக்காது என்றிருந்ததையும் மாற்றி அமைத்து தனி கட்சியாக அவர்கள் 3/2 பெரும்பான்மையும் எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய பிரதேசங்களும் அதற்கு உதவியாக போயிருக்கின்றன. இதெல்லாம் கால ஓட்டத்தோடு மக்களுடைய ஏக்கங்களின் பிரதிபலிப்பாக ஏற்பட்டது என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் இப்படியாக ஏற்படுகிற மாற்றங்கள் உண்மையாகவே மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா இல்லையா என்று ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே தெரிய வரும். சர்வதேச நாணய நிதியத்தோடு
எந்தவித தொடர்புமே இருக்கக்கூடாது என்று கொள்கை அளவிலே உறுதியாக இருக்கிறவர்கள் பதவிக்கு வந்ததற்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை தொடருகிறது. தொடருவது மட்டுமல்ல, சர்வதேச நாணய நிதியத்தோடு இருக்கிற ஏற்பாடுகளிலே எந்த விதமான மாற்றமும் கூட அவர்கள் கேட்கவில்லை. தேர்தலுக்கு போது சொன்னார்கள், இதிலே மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஊழியர்களுடைய சேவலாப நிதியை மட்டுமே பயன்படுத்தி உள்ளூர் நிதி மறுசீரமைப்பு செய்ததற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இன்றைக்கு அதே மறுசீரமைப்பை அப்படியே கொண்டு போகிறார்கள். ஏழை ஊழியர்களுடைய சேமிப்பு மட்டும்தான் அந்த மறுசீரமைப்புக்கு ஆதாரமாக இன்றைக்கு இருக்கிறது. அதன் மேலே ஏறி நின்று ஆட்சி செய்கிறார்கள். அந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்த போது அது ஏழை மக்களுக்கு மாறானது, தொழிலாளர்களுக்கு விரோதமானது என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடியவர்கள் அவர்களுக்காக நான் நீதிமன்றத்தில் பேசினேன். அப்படியாக மனுதாரராக வந்த ஒருவர் இன்றைக்கு பிரதி அமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கும் வந்திருக்கிறார் என்று கேள்வி. ஆனால் அந்த விடயத்திலே எந்த மாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் எழுத்திலே சொன்னார்கள். எழுத்திலே சொல்லுவதற்கு முன்னதாக பல தடவைகளிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு, வேறொரு சட்டத்தை பிரதியீடு செய்வதற்கு வெவ்வேறு அரசாங்கங்கள் முயற்சி செய்த போது அவர்கள் அதற்கு இணங்கவில்லை. நாங்கள் இன்னொரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இணங்க மாட்டோம், இது முற்று முழுதாக அகற்றப்பட வேண்டும், எந்த பிரதியீடும் செய்யப்படக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். நாங்களும் அதையே சொன்னோம். ஆனால் வெவ்வேறு சட்டங்கள் பிரதியீடாக அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாங்கள் அந்த குழு கூட்டங்களுக்கு சென்றோம். அதில் இருக்கிற சில தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்காகவது அதில் நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் அவர்கள் அந்த கூட்டங்களுக்கு கூட வரவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு இன்னொரு சட்டம் வரவே கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கு இன்னமும் அதிலே கை வைக்கக்கூட இல்லை. வேறொரு சட்டத்தை இயற்றுகிறார்களாம், பிரதியீடு செய்வதற்காக அறிவிக்கிறார்கள். இன்னொரு சட்டத்தை இயற்றுகிறார்களாம். இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் 615 மீட்டர் நீளமான ஒரு வீதியை திறந்து வைத்தார்கள். அது முதலே திறக்கப்பட்டது. சென்ற மே மாதம் 26ஆம் தேதி அது திறக்கப்பட்டது. ஆனால் வெறுமனே 2 இடங்களிலே அந்த பேரிகேட் இருந்தது, அதை உயர்த்தி விட்டார்கள். அவ்வளவுதான். நிலங்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் என்று சொன்னார்கள். 1 இன்ச் நிலம் கூட இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. சில வேளைகளிலே உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னதாக படம் காட்டுவதற்காக சில நிலங்களை, சொற்ப பிரதேசங்களை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அது தேர்தலுக்காக செய்கிற விடயம். செய்வதாக இருந்தால் 4 மாதங்களுக்கு முன்னர் 6 மாதங்களுக்கு முதல் செய்திருக்கலாம். ஆனால் தேர்தல் அண்மித்து வருகிற போது அதை செய்து காண்பிக்கிற ஒரு செயற்பாடு. அரசியல் கைதிகளிலே என்று சொல்லி ஒருவர் முடிவிடவில்லை. நாங்கள் இருந்த அரசாங்கங்களோடு பேசி 200க்கும் மேற்பட்டவர்களை விடுவித்திருக்கிறோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவர் கூட விடுவிக்கப்படவில்லை. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்துக்கு இந்த நிதி ஒதுக்கீட்டிலே, வரவு செலவு திட்டத்திலே எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. அந்த சட்டம் கொண்டு வந்த போது குறைச்சிருக்கிறாங்க. அது வளமையாக இருக்கிறதுல குறைக்கப்பட்டது. ஆனால் உண்மையாக விசாரணைகள் நடைபெற வேண்டுமாக இருந்தால் பாரிய அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். செய்யவில்லை. அந்த சட்டம் கொண்டு வந்தபோது எங்களோடு எதிர்க்கட்சியிலே இருந்து அந்த சட்டத்தை இயற்றுவதற்கு
சேர்ந்து உழைத்தவர்கள், சேர்ந்து பாடுபட்டவர்கள். அந்த காலகட்டத்தை அந்த சட்டத்திலே சொல்லுகிற போது 88, 89, 90ஆம் ஆண்டுகளிலே நடந்த காணாமலாக்கப்பட்ட விவகாரங்களும் உட்சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டு அதையும் சேர்த்துத்தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அதற்கும் எந்த விதமான முக்கியத்துவமும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. 6 மாத காலம் என்பது நீண்ட காலம். அரசியலிலே ஒரு வாரம் மிக நீண்ட காலம் என்று சொல்வார்கள். இந்த 6 மாத காலத்திலே தான் இவர்களுடைய 5 வருட கால ஆட்சி எப்படியாக இருக்க போகிறது என்பதற்கு முன்னுதாரணம். இப்படியாகத்தான் இருக்க போகிறது. சரி, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிலே அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்களிடத்திலேயும் நீங்கள் நேரடியாக போய் பேச வேண்டும். வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையிலே பேச வேண்டும். என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? ஆனால் என்ன நடந்திருக்கிறது? என்ன நடக்கப் போகிறது? இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தான். ஆனால் ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல இந்த தேர்தல் முடிவிலே ஒரு பாரிய செய்தி இருக்கும். விசேடமாக தமிழ் பிரதேசங்களிலே வாக்களிக்கிற மக்கள் எப்படியாக வாக்களித்தார்கள் என்பதிலே ஒரு பாரிய செய்தி இருக்கிறது. அது எந்த தேர்தலாக இருந்தாலும் அதிலே இருந்து வருகிற செய்தியினுடைய முக்கியத்துவம் பிரதானமானது. அதே வேளையிலே மக்களுடைய எதிர்பார்ப்பு, உள்ளூராட்சி சம்பந்தமாக பல எதிர்பார்ப்புகள் உண்டு. அவை சம்பந்தமாகவும் மக்களோடு நாங்கள் பேச வேண்டும். வீதிகள், கால்வாய்கள், குப்பை அகற்றுதல், இப்படி பல்வேறு விடயங்கள், உள்ளூர் விடயங்கள், அவற்றுக்கான திட்டங்களை மக்களோடு நாங்கள் பேச வேண்டும். அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது சம்பந்தமாக மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அவை எல்லாவற்றையும் செய்கிற போது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்ற செய்தி இந்த தேர்தலிலே பெருவாரியாக திரண்டு வர வேண்டும். அரசாங்க கட்சிக்கு வாக்களிக்காமல் விடுகிறது மட்டுமல்ல, தமிழ் கட்சிகள் ஒன்றாக வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர் எவ்வளவு சிரமப்பட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். பலர் சொன்னார்கள், இந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி போயிருக்க வேண்டுமா? ஆம், நாங்கள் போவோம். மக்களுடைய நன்மைக்காக, தமிழ் மக்களுடைய ஒற்றுமைக்காக அதை கூட கருத்தில் எடுக்காமல் ஒவ்வொரு கட்சி தலைவராக அவர் சென்று சந்தித்தார். ஆனால் அப்படியாக ஒரு பிரதான கட்சி இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி, பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சி. அந்த கட்சி இந்த உதிரிகள் ஒவ்வொருவரிடத்திலையும் சென்று சென்று சேர்ந்து வாருங்கள், சேர்ந்து நிற்போம் என்று கேட்டபோது, நாங்களாக போய் கேட்டபோது, அவர்களாக வந்து கெஞ்சி இருக்க வேண்டும், நாங்களாக போய் கேட்டபோது அதை உதாசீனம் செய்து நாங்கள் கூட்டமைப்பு அமைக்கிறோம், நாங்கள் வேறொரு கூட்டணி செய்கிறோம், ஒருவர் கட்சி, 2 பேர் அங்கத்துவ கட்சி, 3 பேர் அங்கத்துவ கட்சி, எல்லாம் ஒரு கட்சி. அப்படியாக எங்களுடைய பிரதான கட்சியினுடைய இந்த கோரிக்கையை உதாசீனம் செய்தவர்களையும் மக்கள் உதாசீனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வாக்குகள் சிதறாமல் அனைத்து வட்டாரங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற வேண்டும். இது முக்கியம். இந்த தேர்தல் முறை விசித்திரமானது. முடிவுக்கு பிறகு நாங்கள் அதனை பார்த்துக் கொள்வோம். 2வது பிரதிநிதித்துவ லிஸ்டில் இருந்து யாராவது வந்தால் அது பிறகு அவர்களோடு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் வெற்றி பெறுவது இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளராக இருக்க வேண்டும். அது பிரதானமானது, அது மிக முக்கியமானது. அப்படி இருக்க வேண்டுமாக இருந்தால் எந்த கட்சிக்கும் வாக்களிக்கலாம் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது.
இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு வாக்காளராக சந்தித்து சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. தலைவர் சொன்னதை போல இந்த முறை வாக்குச்சீட்டிலே வீட்டு சின்னம் தான் இருக்கும், கட்சி பெயர் மட்டும்தான் இருக்கும், உங்களுடைய பெயர் இருக்காது. இங்கு விருப்பு வாக்கு கிடையாது. கட்சிக்கு மட்டும்தான் மக்கள் வாக்களிக்கிற தேர்தல் இது. நீங்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஆனபடியினால் தான் இது கட்டுக்கோப்பாக இந்த கட்சி முன்னேறுகிறது. சில வேளைகளிலே நாங்கள் வேட்பாளர்கள் நியமன சந்தர்ப்பங்களிலே சிலர் வந்தார்கள், நீங்கள் விரைவிலே எங்களுக்கு முடிவு சொல்ல வேண்டும். ஏன் விரைவிலே முடிவு சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இல்லை என்றால் நாங்கள் வேறு கட்சிக்கு போறார்கள் போங்கோ. அப்படியானவர்கள் கட்சிக்கு வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சிக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்க வேண்டும், கட்சிக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். கட்சி உறுப்பினராகத்தான், கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான், உங்களுடைய பேரிலே அல்ல, கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் அது இந்த தேர்தலிலே மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள், உங்களுக்கு அல்ல. ஆகையினாலே அதையும் மனதிலே வைத்து கட்சிக்கு, இந்த பிரதான தமிழ் கட்சிக்கு, சமஷ்டி கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை மக்களிடத்திலே தெளிவாக உரத்து சொல்ல வேண்டிய கடமை உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய வெற்றியிலே தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றியும் தமிழ் மக்களுடைய வெற்றியும் தங்கி இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே போட்டி போடும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் அண்ணன் சுமந்திரன் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொருளாளர் ஐயா கனகசபாபதி அவர்களே, இன்றைய மேடையிலே வீட்டிற்கும் எங்களுடைய சாவச்சேரி முன்னாள் நகர சபையினுடைய தலைவி அவர்களே, மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளை உறுப்பினர்கள், தொகுதி கிளை உறுப்பினர்கள், மூலக்கிளையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய அங்கத்தவர்கள், பொதுமக்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று சொல்வது எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கும் விட ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏனென்றால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆசனங்களை உறுதிப்படுத்துவது, பாராளுமன்ற தேர்தலில் இருக்கும் எங்களுடைய ஆசனங்களை உறுதிப்படுத்துவது, அதிலே ஒரு பெரிய பங்கு எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சபைகளுடைய வேட்பாளருக்கு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி மட்டுமில்லை, பல கட்சிகளுக்கு, வடக்கு கிழக்கு பூராகவும் இருக்கிற கட்சிகள் மட்டுமில்லை, ஏனைய கட்சிகளுக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சபைகள் இல்லாமல் போனது, உள்ளாட்சி மன்ற சபையுடைய உறுப்பினர்கள் இல்லாமல் போனது ஒரு பாரிய ஒரு சவாலாக அமைந்திருந்தது. என்னென்று சொன்னால், பாராளுமன்றத்துக்கு நாங்கள் சென்றால் கூட நாங்கள் இருக்கிறது எதிர்கட்சியில். ஆனால் உள்ளூராட்சி மன்ற சபைகளை பொறுத்தளவிலே நாங்கள் வடக்கு கிழக்கிலே அனைத்து சபைகளிலுமே அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய, ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கிற கட்சி என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான். அந்த காரணத்தினால் இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளை நாங்கள் எங்களுடைய கைவசம் வச்சு கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக தான் நான் பார்க்கின்றேன். எங்களுடைய அம்பாறை மாவட்டத்துடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலையரசன் சொல்லுவார், தான் நாவிதன்வழி பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த பொழுது நாவிதன்வழி பிரதேசத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் செய்ததை விட கூட அதிகமான வேலைகள், சேவைகள் அந்த மக்களுக்கு தான் நாவிதன்வழியுடைய பிரதேச சபை உறுப்பினர், பிரதேச சபை தவிசாளராக இருந்து கொண்டு செய்தார் என்றதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். என்றால் இது ஒரு குட்டி அரசாங்கம். இந்த குட்டி அரசாங்கத்தை எங்களுடைய கையிலே வைத்துக்கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை, அந்த பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதன் ஊடாகவே எங்களுடைய கட்சி மீது மக்கள் மத்தியிலே இன்னும் ஒரு எழுச்சி ஏற்படும். மாகாண சபை தேர்தல் நடக்குமாண்டு இப்பொழுது தெரியாது. ஜனாதிபதி அவர்களை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது மிக தெளிவாக சொன்னார், உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முதல் நடத்துவோம், அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று.
ஏனென்றால் அந்த கேள்வி வந்ததுக்கான காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தம் செய்ய வேண்டும். அந்த திருத்தத்தை செய்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி அண்ணன் சுமந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே ஒரு தனிநபர் பிரேரணை ஒன்றை முன்வைத்து அந்த தனிநபர் பிரேரணை மூன்றாம் வாசிப்புக்கும் திகதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதை அகற்றப்பட்டது. அந்த திருத்தத்தை செய்தால் மாத்திரம்தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும். அந்த நேரத்திலே ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தேன், கடந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்தது, இந்த பாராளுமன்றத்திலே அதை ஒரு தனிநபர் பிரேரணையாக நான் கொண்டு வரவா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இல்லை, அது அரசாங்கம் செய்யும், மிக விரைவாக நாங்கள் செய்வோம் என்று சொன்னார். சொல்லி 3 மாதங்கள் கடந்து விட்டது, 4வது மாதம் வந்து விட்டது. இதுவரைக்கும் அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அண்மையிலே நடந்த பார்லிமெண்ட் பிஸ்னஸ் கமிட்டி பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அந்த கூட்டத்திலே பிமல் ரத்நாயக்க அவைத்தலைவரிடம் நான் கேட்டிருந்தேன், இந்த திருத்தத்தை இந்த ஒரு சட்டம் மூலமாக அரசாங்கம் கொண்டு வருவீங்களா, இல்லை நான் கொண்டு வருவா, 4 மாதம் கடந்து விட்டது, கொண்டு வருவீங்களா இல்லையா? இல்லை, நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக கேபினட் பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாகாண சபை தேர்தல் இந்த வருஷம் நடத்த மாட்டோம் என்று. அப்போ மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவதற்கான இருந்த வாய்ப்பை இவர் இல்லாமல் செய்ய முயற்சிருக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது. எது எப்படி இருந்தாலும் நான் நினைக்கிறேன், எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் அந்த தனிநபர் பிரேரணையை முன்னெடுக்கிறதுக்கான சகல ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார். அடுத்த வாரத்திலே அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு தனிநபர் பிரேரணையாக அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தால் அரசாங்கம் அதுக்கு பிறகு சொல்றதுக்கு நொண்டி சாட்டுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதை நாங்கள் செய்ய வேணும். ஆனால் அந்த மாகாண சபை தேர்தல் நடக்கும் பொழுதும் கூட அந்த மாகாண சபை தேர்தலில் அதிகளவான ஆசனங்களை நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபைகளில் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றினால் இன்னும் அதை இலவாக அந்த மாகாண சபையை நாங்கள் கைப்பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இன்று யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழர் தரப்பில் இருக்கும் ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது எழுந்து சொல்லும் ஒரே ஒரு விடயம், உங்களை எங்களுடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், வடமாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள், நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம், அதை நாங்கள் பேசலாம் என்று சொல்கிறார்கள். மட்டக்களப்பை மட்டும் அப்படி சொல்லிடாது. அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது நான் அவரிடம் சொல்றது, ஜனாதிபதி தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்தார்கள், பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் உங்களை நிராகரிப்பார் என்ற செய்தியை நான் பாராளுமன்றத்தை பயமில்லாமல் சொல்லியிருக்கின்றேன். அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம். மட்டக்களப்பிலே அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம். ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது, வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மனவேதனையாக இருக்கின்றது. ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். 6 மாதத்துக்குள்ளே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள், வடமாகாணத்திற்கும் தமிழ் மக்கள் செய்த தவறை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த 6 மாத கால பகுதிக்குள்ளே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் சவுப்பாக இருக்கிறீங்க போல தெரியுது. எல்லாம் சபையை எடுப்போம் என்று சொன்னாலே சந்தோஷத்தை காணல. சரி, இந்த தேர்தலிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வாக்கு கேட்டு போவதற்கு, எங்களுடைய மக்களுக்கு முன்னிலே நாங்கள் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சரி, வடமாகாணத்திற்கு மக்கள் கடந்த தேர்தலில் ஆதரவு அளித்தார்கள். இந்த ஆதரவு அளித்ததுக்கு பின்னணியிலே சில விடயங்கள் இருக்கலாம். நாங்கள் அதை யோசித்து பார்த்தால் மக்கள் நினைத்திருக்கலாம், 75 வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவில்லை. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பாத காரணங்கள் எங்களுடைய பொருளாதாரம் அடிபட்டு போய் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். பொருளாதாரத்தை இவர்கள் கட்டியெழுப்பார் என்ற நம்பிக்கையிலே சில நேரத்திலே வடமாநிலத்தில் இருக்கும் மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளே சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன், அவங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது எவ்வாறு இருக்கின்றது என்று. உங்களுக்கு தெரியும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது. அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னார்கள், எங்களுடைய வீட்டில் இருக்கும் பூனையும் நாயும் சாப்பிட்டு தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்னு சொன்னார்கள். கேட்டிருந்தீங்களா? இல்லையா? அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயும் பூனையும், வளர்க்கிற நாயும் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னார்கள். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமான அறிவு இருக்கின்றது. தேங்காயுடைய தட்டுப்பாடு வந்தது. என்ன சொன்னார்கள்? நீங்களும் நானும் சொதியும் சம்பளம் சாப்பிட்றதால தான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொன்னார்கள். சொன்னார்களா இல்லையா?
எல்லாரும் இந்த தேங்காய் பூ சாப்பிட்றதில்ல போல, சம்பல் சாப்பிட்ற இல்லையா? ரைட். அந்த வகையிலே இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதை பற்றி கூட நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு இருக்குன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இதை கூட சரியாக ஆராய்ந்து இதுக்கு ஒரு தீர்வை முன்வைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் தான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது. அதையும் தாண்டி சில விடயங்களை பார்க்கலாம். இன்று அமெரிக்கா வரி 44% எங்களுடைய இந்த நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி அறுவடை செய்ய போறார்கள். இதை பற்றி பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான குழுவிலே எதிர்க்கட்சியில் இருக்கிற நாங்கள் அவைத்தலைவரிடம் முன்வைத்திருந்தோம். இப்படி ஒரு திட்டம் ட்ரம்ப் ஆட்சியின் கீழே இது நடக்கப் போகின்றது 2 மாதங்களுக்கு முன்பாக. இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். இந்த பாராளுமன்றத்தை நியமிக்கிற குழு நடக்குதோ நடக்கலையோ எங்களால் செய்யக்கூடிய முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அமெரிக்காவுடன் நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த 44% வரியை அதிகரித்தால் ஆட தொழிற்சாலைகளிலே உற்பத்தி செய்கிற பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்படும். இதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நேரத்திலே சொன்னார்கள், ஏதோ ட்ரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், இல்லாட்டி ட்ரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மனநிலையில் இருந்தார்கள். இன்று அது நடந்த பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனை 2 மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி இன்றைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சிருக்கிறார். நாட்டிலே கடன் மறுசீலமைப்பு செய்து 2028ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலம் வந்துவிடும். 2028ஆம் ஆண்டு வந்தால் நாட்டுக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு பாரிய முதலீடாக இருக்கட்டும், ஒரு சிறிய முதலீடாக இருக்கட்டும், எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும், அந்நிய செலவாணி வரக்கூடிய வகையான எந்த ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை. அப்போ 2028ஆம் ஆண்டு வந்தால் நாடு மீண்டும் பங்களோத்திலே அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் அதை பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அவர்களுக்கு தேவை தங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்க்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். வடமாகாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது. அவருடைய நிலைமையை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் இல்லை. என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாகாணத்தை சேர்ந்த என்பிபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கும் 225 பேர்லே 225, 224, 223, 222 இந்த வரிசையிலே தான் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தை செயல்பட்டவருடைய வரிசையில் பார்த்தால் என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்குறார்கள் இல்லை. சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பார்த்து சொல்றார்கள், இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால், ஏனப்பா நீங்க செய்யலாதுன்னு கேட்டால் பதவி இல்லாமல் போகும் என்று பயம், பாராளுமன்ற ஆசனமே இல்லாமல் போய்விடும். சரி, நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றித்தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புற விடயங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம். ஒரு அமைச்சர் இருக்கிறார், மூக்கால தான் காய்ப்பார் என்று காய்ப்பார், இந்த நேரம் அவ்வளோதான் நடக்கும் இந்த என்று காய்ச்சிட்டு இருப்பார். அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வடமாகாணத்துக்கு கடந்த 6 மாதங்களாக நடந்திருக்கு. மட்டக்களப்புக்கும் வந்தார், அண்மையிலே வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார். உடனே அடிச்சன் எலெக்ஷன் கமிஷனுக்கு 10 நிமிஷத்தில் அங்கே போனார்கள், ஆலயத்தை அனுப்பி விட்டாங்க. இங்கேயும் பார்த்து செய்யுங்க. ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியிருப்பர் என்று பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார்கள். வரவு செலவு திட்டத்திலே 5 பில்லியன் ரூபா வீதி அபிவிருத்தி கொண்டு ஒதுக்கப்பட்டது என்று பெருசாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டிலே கடந்த 8 வருடங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற செலவழித்த வீதங்களை எடுத்து பார்த்தால் முதலீடு திட்டம், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், என்ன சொல்றது, மூலதன செலவு, இந்த மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்படுற நிதி பொதுவாக 55% தாண்டி அந்த செலவழிக்கப்படுறது இல்லை. அது வளமை. வரவு செலவு திட்டத்திலே 10 பில்லியன் ரூபா நாங்கள் மூலதன செலவு கொண்டு ஒதுக்கினால் கடந்த 8 வருடங்களில் வரலாறு எடுத்து பார்த்தால் 55% தாண்டி போகாது. அதிலே அண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் வந்த பொழுது சொன்னார், நாட்டிலே வீதி அபிவிருத்திக்கு மொத்தமாக 11 பில்லியன் தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். மொத்த நாட்டிலே, அது கொழும்பு, கம்பஹா, ஹம்பாந்தோட்டை எல்லாம் சேர்த்து. இதிலே 55% தான் வேலை நடக்க போகுது. ஏன்னா அதான் பலமையாக நடக்கிறது. இந்த அரசாங்கம் அதுக்கு மாறாக செய்ய முடியாது. வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்குற அனைத்து விடயங்களுக்கும் நிதி இல்லை, இல்லாத நிதியை தான் ஒதுக்குறார்கள். அப்படி பார்த்தால் கூட அந்த 5 பில்லியன் ரூபா நிதியை
25 மாவட்டங்களுக்கு பிரித்தால் 25 மாவட்டங்களுக்கு பிரித்தால் எங்களுடைய மாவட்டங்களுக்கு அன்னளவாக 200 மில்லியன் 300 மில்லியன் 400 மில்லியனை தாண்டி நிதி வராது. ஆனால் எங்களுடைய வடமாகாணத்துடைய மக்களுடைய வாழ்க்கையை சிறந்த நிலையை கொண்டு வருவதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டும். எங்களுடைய துறைமுகங்கள் இயங்க வேண்டும், விமான நிலையங்கள் இயங்க வேண்டும். பலாலி விமான நிலையம் இருக்கின்றது. இன்று 2 நகரங்கள் இருந்து மட்டும்தான் விமானங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊடாக 2 நகரங்கள், திருச்சியும் சென்னையும் மன்னேக்கன். ஆனால் இந்த விமான நிலையத்தை விஸ்தரித்தால் இன்னும் அதிக அளவான நிதியை இது கொடுக்கினால் இன்னும் அதிகமான நாடுகளில் இருந்து இந்தியாவில் இருக்கிற நகரங்களில் இருந்து விமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம். ஆனால் அதை செய்வதற்கு ஏன் இந்த அரசாங்கம் தங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கவில்லை? இதை நீங்கள் கேட்க வேண்டும். எங்களுடைய மன்னாரிலே இருந்து தலைமன்னார் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த துறைமுகத்துக்கு அந்த ஜெட்டி இல்லாட்டி அந்த துறைமுகம் வந்து அந்த நிப்பாற்ற அந்த இடம் அது கட்டுறதுக்கு காசு இல்லை என்று தான் கடந்த அரசாங்கம் சொன்னது. அதனால தான் அந்த சேவை ஆரம்பிக்கவில்லை. அதுக்கு எஸ்டிமேட்டும் எடுத்து வைத்திருந்தார்கள். பாரத பிரதமர் நாட்டுக்கு வார இந்த அரசாங்கம் வடமாகாணத்துடைய மக்களை பற்றி உண்மையிலே கரசன உள்ள அரசாங்கமாக இருந்தால் ஒரு முன்மொழிவை தயார்படுத்தி பாரத பிரதமரிடம் கொடுக்கலாம். வடக்கு மாகாணத்துடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு பலாலி விமான நிலையத்தை தரமுயத்துக்கு நிதி தாருங்கள் என்று சொன்னால் நான் அறிந்த வகையில் நிச்சயமாக நிதி கிடைக்கும். எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு நான் வட மாகாணத்தினால சொல்லியிருக்கு 5 பில்லியன் இதுக்கு 1 பில்லியன் இதுக்கு வருதோ வரலையோ சொல்லியிருக்கு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தரையும் தேவையில்லை என்றால் எப்படியும் வரப்போகிற காசு இல்லை, இது வரப்போகிற காசு இல்லை. ஆனால் திருவண்ணாமலை துறைமுகத்தை கட்டியெழுப்போம், ஒரு இயற்கை துறைமுகம், இதை கட்டியெழுப்பதனூடாக கிழக்கு மாகாணத்துடைய மக்களுடைய வாழ்க்கையை கூட்டலாம் என்ற சிந்தனை அரசாங்கத்துக்கு இல்லை. முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் இனவாதமான ஒரு அரசாங்கம் தான். மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்சாவது சொன்னார்கள், நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகள், சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி, சிங்கள மக்களுடைய அரசாங்கம், இது சிங்கள மக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள். இவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். ஆனால் நடக்கிற முழுதும் அப்படித்தான் நடக்கின்றது. செய்கிற எல்லா வேலை திட்டங்களும் இப்படியே தான் இருக்கின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதை தட்டி கேட்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள். பொருளாதாரத்தை பற்றியும் கதைக்க இயலாது. சரி, எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய நிரந்தரமான பிரச்சனையாக இருக்கும், எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லாட்டி பொறுப்பு கூறல் விடயத்தை பற்றி ஏதாவது பேசலாம் என்று பார்த்தால் அதை பற்றியும் ஒன்றும் பேச முடியாது. அரசியல் கைதிகளை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே விடுதலை செய்வோம் இந்த அரசாங்கம் சொன்னது. இன்று நாட்டினுடைய நீதி அமைச்சர் கேட்கிறார், அரசியல் கைதி என்ற யாரு? அப்படி அரசியல் கைதி என்ற அந்த பெயரிலே ஒருவரும் இல்லை என்று நாட்டுடைய நீதி அமைச்சர் சொல்றார். அவரை தனிப்பட்ட நேற்று முன்தினம் நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த ஏதோ ஒரு ஒரு கருத்திலே சொல்லி போயிருக்கிறார். ஆனால் நேரடியாக கண்ட பொழுது அவர் சொன்னார், அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி நாங்கள் ஒன்றும் செய்யலாது, நாங்கள் எந்த ஒரு அழுத்தமும் சட்டம் அதிபருக்கு கொடுக்க முடியாது. நான் சொன்னேன், அழுத்தம் கொடுக்குறேன்னு சொன்னால் புலியான விஷயங்களை நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அதாவது ஜட்ஜை மாற்று, இவரை மாற்று, அவரை மாற்று, இந்த வழக்கு நாடு அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நீண்ட காலமாக சிறையிலே இருக்கும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விஷயம் தொடர்பாக நீங்கள் கரிசனை செலுத்த வேணும், நீங்கள் தலையிட வேணும். அதுக்கு எந்த பதிலும் இல்லை. காணாமாக்கப்பட்டவருக்கு நீதி வேணும் என்று நாங்கள் சொன்னோம். அதுக்கு விஜித ஹேரத் எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்? கடந்த அரசாங்கம், அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் நிராகரித்த அந்த பொறிமுறையை பற்றி மீண்டும் ஜெனீவாக்கு சென்று சொல்லி வந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் நாங்கள், பாதிக்கப்பட்ட சமூகம், காணாமாக்கப்பட்டவர்களுடைய சங்கம் நிராகரித்திருக்கிறார்கள். ஒரு நீதித்துறையோட ஒரு நீதிமன்றத்தோட சம்பந்தப்படாத சர்வதேச தலையீடு இல்லாத ஒரு பொறிமுறையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் காலத்தை வேறொன்றை சொல்லிவிட்டு இன்று அவர்களும் கடந்த அரசாங்கம் சொன்ன அதை உடையதை சொல்லி குற்றவாளிகளை இராணுவத்தினரை குற்றம் செய்த இராணுவத்தினரை பாதுகாக்கிறதுக்கு அவர்களும் முயற்சியில் ஈடுபடுறார்கள். மாகாண சபை தேர்தல் நடத்துறது நான் இப்போ சொன்னேன், அமைச்சர் சொல்லியிருக்கா, சில நடக்கும் நடக்காதுன்னு சொல்கிறேன். அப்போ எங்களுடைய அதிகார பயிர்வு விடயங்களே கையிலே இருக்கிற விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் தரப்போவதில்லை. இறுதியாக எங்களுடைய அரசியல் தீர்வு, ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குறதை பற்றி பேச்சுவார்த்தையே இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதிக்கு பயம். புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டியதாக வந்தால் நிறைவேற்ற அதிகார முறையை ஒழிக்க வேண்டும் என்று வரும். நிறைவேற்ற அதிகார முறையை ஒழிக்க வேண்டிய வந்தால் தனக்காப்பு என்றதுக்கு அவருக்கு பயம். எல்லாம் சுயநலம். தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்கை எடுத்து இன்று தமிழ் மக்களை நடுத்தெருவிலே விடுற அளவுக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கின்றது. சிலர் சொல்லலாம், பரவாயில்லை, நாங்கள் திசை காட்டிக்குத்தான், நாங்கள் இருந்து பார்ப்போம், என்பிபிக்கு கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். அதை விட ஒன்றும் நடக்காது. அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் இந்த
வடமாகாணத்தில் இருக்கும் மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்தோம் என்று சொன்னால் சொல்லுவார்கள், நாட்டிலே தமிழ் மக்கள் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இந்த ராஜா உப்பு மட்டும்தான். ராஜா உப்பு, ரஜ உப்பு, ரஜ உப்பு மட்டும்தான் பிரச்சனை. ரஜ உப்பு போல ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களை செய்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றதை நாங்களே உறுதி செய்த வகையான ஒரு விஷயமாக போய்விடும். அந்த வகையிலே அன்பான எங்களுடைய இந்த வந்திருக்கும் வேட்பாளர் நீங்கள் அனைவரும் இந்த அடுத்த இருக்கும் மே மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே முடிந்த வரைக்கும் உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் ஏறி இறங்குங்கள். இந்த தேர்தலை நீங்கள் போய் சொல்லுங்கள், இது அண்ணன் தம்பி என்று பார்த்து வாக்களிக்கிற தேர்தல் இல்லை, இது என்னுடைய கூட படித்தபடியன் என்று போட்டு வாக்களிக்கிற தேர்தல் அல்ல, இல்லையேண்டா சின்ன வயசில் நாங்கள் கிள்ளி பிடிச்சி விளையாடினாங்கன்னு சொல்லி வாக்களிக்கிற தேர்தல் அல்ல. இது எங்களுடைய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்னன்றதை சொல்ற ஒரு தேர்தலாகவே தான் நான் இந்த தேர்தலை பார்க்கிறேன். அந்த வகையிலே உங்களால் முடிந்த வரைக்கும் அடுத்த ஒரு சில தினங்களுக்குள்ளே, அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் உழைக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பினூடாகத்தான் எங்களுடைய நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு, அதே போல் எங்களுடைய எத்தனையோ உயிர்களை நாங்கள் தியாகம் செய்த நாங்கள் இந்த தியாகங்கள் அனைத்தும் வீணாக செய்த தியாகங்கள் இல்லை என்றதை சொல்றதுக்கான திகதி இந்த மே மாதம் 6ஆம் தேதி. அந்த வகையிலே முடிந்த வரைக்கும் உழைத்து இலங்கை தமிழரசு கட்சி இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கும் 17 சபைகளையும் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையாக செயல்படுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பார்ந்த சாணக்கியன் அவர்களே, முன்னாள் சாவகச்சேரி நகர சபையினுடைய தவிசாளர் சிவகாந்தி அவர்களே, கட்சியினுடைய பொருளாளர் கணேஸ்வாதி அவர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய 17 உள்ளூராட்சி மன்றங்களுடைய வேட்பாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த அறிமுக நிகழ்வு உண்மையாக முன்னரே நடாத்த திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூட சில முக்கிய காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டு அந்த நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. மிக முக்கியமாக 17 உள்ளூராட்சி மன்றம், யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உட்பட்ட 17 உள்ளூராட்சி மன்றங்களினுடைய வேட்பாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள். இந்த மிக சுருக்கமாக இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு உட்பட நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் சில தூர இடங்களிலே இருந்து இங்கே சமூகம் தந்த வேட்பாளர்கள் தங்கள் இடங்களுக்கு செல்ல வேண்டும். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அண்மையிலே ஒரு வேட்பாளரை சந்தித்த பொழுது அவர் தன்னுடைய இலக்கம் என்ன என்று கேட்டதை பார்த்தேன். அது அதில் ஒரு தெளிவின்மை இருப்பதாக காணப்படுகிறது. எல்லோருக்கும் அல்ல, சிலர். இப்போ இந்த முறைமையில் வாக்குச்சீட்டிலே உள்ளபடியாக கட்சிகளுக்கோ அதனோட சின்னமோ அல்லது சுயேட்சை குழுக்களினுடைய சின்னங்களோ மட்டும்தான் அச்சிடப்பட்டிருக்கும். அவை எங்களை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியினுடைய சின்னம் வீடு அது எந்த இடத்துல இருக்கும் என்பது மாதிரி வடிவங்களை பார்த்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த வீட்டுக்கு நேரே மட்டும் உள்ளடி இடுவதுதான். வேட்பாளர் பெயரும் இருக்காது, அவருக்கான எதிர வாக்களிப்பும் என்று இருக்காது. அவர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த வட்டாரத்திலே கட்சியை பிரதிநிதித்துவம் படுத்துபவர் தான் அந்த வேட்பாளர். அவை முதலாவதாக அங்கே வட்டாரங்களிலே ஒவ்வொரு வட்டாரத்திலும் வேட்பாளர் இருப்பார்கள். அவருக்கு வாக்களிக்க வேண்டியவர்கள் வீட்டுக்கு வாக்களிக்குவார். இப்பொழுது நான் தேசியத்துக்கு வருகிறேன். முக்கியமாக ஒரு விஷயம், நாங்கள் என்று சொல்ல இயலாது.
சிலர் ஒரு மாயையின் காரணமாக, ஒரு மாய தோற்றத்தின் காரணமாக, தவறான புரிதலின் காரணமாக திசை மாறி தடுமாறி ஒரு மாற்றத்திற்கு வாக்களிக்கிறோம் என்று சொல்லி வாக்களித்ததன் பலனை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய செய்தி, நாங்கள் பாஸ்போர்ட் அல்லது விசா விண்ணப்பிக்கிற பொழுது எங்களுடைய பெண்கள், மகளிர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தினுடைய, பெண்ணிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையான, குறிப்பாக திருமணமான, குறிப்பாக இனிவரும் தரித்து கொள்கிறார்கள், குங்குமமிடக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல் இன்றைய பேப்பரில் நீங்கள் இவ்வளவு காலமும் அந்த கட்டுப்பாடு இருந்ததா? இல்லை. இனி சில நேரம் இதில் எங்கள் ஆக்களில் நாங்கள் முதலாவது அடையாளம், திருமணத்தின் அடையாளம் பொட்டு, தாலி, கொடி, இதுதானே. இதையும் நீக்க சொல்லலாம். இது இன்றைக்கு நடக்கிறது. பல விஷயங்கள் நடக்கிறது. மிக முக்கியமாக எங்களுடைய அடிப்படை அரசியல் கோட்பாடு இனத்துவ அடையாளத்தை பேணுதல். அந்த இனத்துவ அடையாளத்தில் நிலத்துவ அடையாளம், நிலத்துவ உரிமை, மொழியுரிமை, அதனோடு இணைந்த கலாச்சார, சமய விழுமியங்களுடைய பாதுகாப்பு, அதை பின்பற்றும் உரிமை, அதுக்காகவே நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளத்தை ஆட்சி உரிமை அல்ல நிர்வாக உரிமை என்ற கட்டமைப்புக்கு ஊடாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கடந்த கிட்டத்தட்ட 75 வருடமாக எங்களுடைய போராட்டமாக இருக்கிறது. இப்போ இந்த அரசாங்கம் கொள்கையை அவர்களுடைய இனத்துவ, எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமான தன்னாட்சி, ஒரு தனித்துவம் என்ற அந்த விடயம் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறது? இலங்கையர்கள் என்ற கருத்தியலுக்கு ஊடே நீங்கள் கரைந்து போக வேண்டும் என்பதுதான் தனித்துவ அடையாளம். எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த ஆட்சியுரிமை, நிர்வாக உரிமை, அந்த கட்டமைப்பு முதலிலே உடைத்தது, இணைப்பை உடைத்ததும் இவர்கள்தான். ஆக இப்பொழுது ஏற்கனவே அந்த நிலை தெளிவாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய கோட்பாடு தேசியம், ஸ்ரீலங்கன் நேஷனலிசம், இலங்கை தேசியம். இனி இலங்கையர் என்று, நாங்கள் இலங்கையர்கள் தான், நாங்கள் இலங்கையர்கள் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் நாங்கள் இலங்கை தமிழர்கள். எங்களுக்கென்று சில வரையறுக்கப்பட்ட உரிமைகள், நில உரிமை, மொழியுரிமை, மத உரிமை போன்ற உரிமைகள் உண்டு. ஆனால் அது எல்லாவற்றையும் மறுதளிக்கின்ற ஒரு கோட்பாடு இந்த அரசாங்கத்தினுடையதாக இப்போ தெளிவாக தெரிகிறது. அப்போ எங்களுடைய இனத்துவ உரிமையை அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது ஒரு ஆட்சியினுடைய திசையிலே, அது காட்டுகின்ற திசையிலே
நாங்கள் போகிறோமா என்ற கேள்வி எழுகிறது. எங்களை பொறுத்தவரையிலே, உங்களை பொறுத்தவரையிலேயும் அந்த விடயம் தெளிவானது என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி தேர்தல் உண்மையாக உள்ளூராட்சியானது. உள்ளூர் மக்களாலே, உள்ளூர் மக்களுடைய தேவையை கண்டு உள்ளூர் மக்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு தான் உள்ளூராட்சி சபைகள். அதுக்கு அந்நியர் வர வேண்டிய அவசியம் இல்லையே. அது அந்நிய தலைமைகள் எங்களுடைய தேவைகளை எங்களை மறுத்து இன்னொரு தலைமை தீர்மானிக்கின்ற நிலைமை மிக மோசமானது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஒரு சுயமானம் உள்ளவன், தன்னை தமிழன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவன், எனக்கு சில உரிமைகள் இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது என்று கருதுகின்றவன் திசை மாறி வாக்களிக்க மாட்டான். இப்போ உங்களுக்கு இருக்கிற பணி, என்னை பொறுத்தவரைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுவார்கள், சாணக்கியன் அவர்கள் பேசுவார்கள். நான் சொல்லக்கூடிய ஏற்கனவே கட்சி சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கும். ரெண்டாவது, ஒவ்வொரு வேட்பாளரும் மிக தெளிவாக ஒரு கொள்கையாக, ஒரு அறிவுறுத்தலாக, அன்பு கட்டளையாக, ஒரு வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கிறோம், கட்சி சார்ந்து முன்வைக்கிறோம். ஒவ்வொரு வட்டாரத்தினுடைய வேட்பாளரும் அந்த வட்டாரத்தினுடைய அத்தனை இல்லங்களுக்கும் ஆக குறைந்த இந்த தேர்தலுக்கு முன்னராக 2 தரமாவது நீங்கள் செல்ல வேண்டும். அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அவர்கள் சில தெளிவு சொல்வார்கள். இப்போ அந்த அபிவிருத்தி செய்வார்கள். உண்மையாக நாங்கள் உள்ளூராட்சியில் இருந்தோம், எனக்கு தெரியும். உள்ளூராட்சியில் ஆளுங்கட்சியில் இருந்து அரசாங்க கட்சியில் இருந்தா என்ன, எதிர்கட்சியில் இருந்தா என்ன, எந்த வேறுபாடும் செய்ய இயலாது, செய்ய மாட்டார்கள். அரசாங்க கட்சியில் இருந்து மெம்பராக இருந்தால் தான் அபிவிருத்தி வரும், நிதி வரும்ன்றதெல்லாம் மாய. அது சாத்தியப்படலை. கடந்த எனக்கு தெரிய நான் ஒரு 65 வருஷம் உள்ளூராட்சி தெரியும், நடக்கிறதே கிடையாது. ஏமாற்று. எதிர்க்கில் இருக்கிறவன் பேசியாவது பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் சிலவற்றை பேசி வாதாடி பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. ஆனால் ஆட்சியாளர்களுடைய ஆட்களுக்கு, அவருடைய கட்சிக்கு கட்டுப்பட்டவருக்கு அந்த தைரிய உரிமை இல்லை. அவை எதிரணியாக நாங்கள் இருந்து எங்களுடைய சபைகளை நாங்கள் நிர்வகிக்கிறது கூடுதலான நலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. இப்பொழுது நீங்கள் அந்த ஒவ்வொரு வீட்டிலும் போனால் சில விடயங்களில் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் கட்டாயம் சொல்வார்கள், நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிற வாக்களிக்கணும். அது என்ன இந்த நலன்கள், அதனுடைய உண்மையான மாயை, அதை தெளிவுபடுத்த வேண்டும். அதில் தான் தங்கி இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும். இது உள்ளூராட்சி, பாராளுமன்ற தேர்தலோ மாகாண சபை தேர்தலோ அல்ல. ஒவ்வொரு வாக்கும் ஒரு வேட்பாளருடைய வெற்றியை தீர்மானிக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று இருந்து பேசி கேள்விகளுக்கு, ஐயுறவுகளுக்கு விளக்கமளித்து அவர்களை எங்களோடு இணைத்து கொண்டு, நான் போன வீட்டுக்காரன் எங்களோடும், என்னோடும், என்னுடைய கட்சியோடும், என்னுடைய குழுவோடும் இந்த சபையை நிர்வகிக்க வாக்களிப்பார்கள் என்ற உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் அந்த வீட்டை விட்டு வர வேண்டும். இது உள்ளூராட்சி. அந்த முக்கியமான வேண்டுகோள் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான். இன்னும் ஒன்று வெளிப்படையாகவே நான் சொல்ல வேணும். அது அண்மையில் ஒரு முக்கிய நான் சந்தித்தேன். அப்போ ஒரு வேட்பாளர், நீங்கள் ஒருவரும் சஞ்சலப்படக்கூடாது, உண்மையை சொல்லி ஆகணும். கட்சியில் பெரிய நிதி கிடையாது. நாங்கள் நான் அண்மையில் 2-3 நாளைக்கு முன்னும் ஒரு விடுதி
போயிருந்தார். அங்கே ஒரு கட்சியோ குழுவோ எனக்கு சரியாக தெரியல, அவர்கள் வேட்பாளர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு, ஒரு பார்ட்டியோ ஃபங்க்ஷனோ அது நடக்குது. அப்புறம் அந்த அந்த அதில் தெரிஞ்சவரை என்ன சொன்னார், இப்படி நடக்குது. நான் சொன்னேன், எங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ நாங்கள் அந்த வசதிகளுக்காக எங்களுடைய கட்சியோ வாழ்க்கையில் இருந்தது கிடையாது. இது உணர்வு சார்ந்த, உரிமை சார்ந்த, உரிமைக்காக போராடுகின்ற, அதை முன்னெடுக்கின்ற, அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழரசு கட்சி. அப்போ அதில் எல்லாத்துலேயும் சில நேரம் கட்சியில் நிதி இருக்கும் அல்லது இது தர வேணும் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டாம், சாத்தியமில்லை. நீங்கள் உங்களுடைய நிதியை, தேவையான நிதியை உங்களுடைய சொந்தமாகவோ அல்லது வேறு வகையிலோ தேடிக்கொண்டு பிரச்சாரங்களை பலமாக முன்னெடுக்க வேண்டும். முந்தைய கட்சியில் காசு கொடுத்தவர்கள் தான். அந்த காலநிலை இப்போ இல்லை, வெளிப்படையாக சொல்லுவோம். இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விடயத்தை இந்த உலகுக்கும் சமூகத்துக்கும் சொல்ல வேண்டும். நாங்கள் சிக்கனத்தின் அடிப்படையில், உணர்வுக்கும் அடிப்படையில் உரிமை சார்ந்து நிற்கிறோம் என்றதை இந்த உள்ளூராட்சி தேர்தல் பறைசாற்றி நிற்க வேண்டும். உங்களுடைய கையில் தான் இருக்குது, உங்களோட கையில் தான் இருக்குது. அவை நான் அதிகம் பேச நேரமில்லை, என்றால் 2 மணித்தியாலத்தில் முடிக்க வரும். ஆகவே வீடு என்ற சின்னத்தை, அந்த வீடு என்பதற்கு இன்னொரு சொல் இருக்கு, விடுதலை என்பதும் ஒரு சொல், ஒரு அர்த்தம் இருக்கிறது. வீடு என்பது, வீடு பெறுதல் என்பது மதம் சார்ந்து பேசுகிற பொழுது வீடு என்பது விடுதலை, ஆன்ம விடுதலை. ஆகவே நாங்கள் வீடு என்ற சின்னம் விடுதலை என்பதை சுட்டி நாட்டுகின்ற சின்னமாக இருக்கிற காரணத்தினால் அந்த வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 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 ஒவ்வொரு உறவினருக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது, அடிக்கடி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய மனதிலே அது பதியும், உங்களுக்கு வாக்களிப்பார்கள். நிச்சயமாக இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் டீட்டெயிலாக நான் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்தினுடைய அல்லது அவர்களுடைய முகாமையாளர்கள், முகவர்களுடைய வார்த்தைகளை நம்பி வாக்களித்து ஏமாற வேண்டாம் என்ற ஒரு கருத்தை ஒவ்வொரு உங்களுடைய வாக்காளர் மத்தியிலும் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அது நடக்கிற காரியமே அல்ல, அதை தப்பாக இப்பொழுதே எல்லாம் புரிந்து கொண்டு தான் இருக்கிறது. கையெழுத்து கடைசியாக கட்டினதே போல அதுக்காக ஒரு போராட்டமே நடக்குது. முந்தின அரசாங்கம் கூட ஒரு கட்டடத்துக்கு ஒரு விகாரைக்கு போராட்டம். இப்போ இன்னொன்று இந்த அரசாங்கத்தில் கடந்த 2 வாரத்துக்குள்ளே அங்குரார்ப்பணம் செய்யப்படுவது அந்த கையீட்டில் என்றால் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையை தமிழ் மக்களுக்குள்ளே அவர்களுடைய தெளிவான அணுகுமுறையை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக ஏற்கனவே கையீட்டு விகாரைக்கு எதிராக நாங்கள் போராடுகின்ற பொழுது இன்னொன்றையும் ஆரம்பித்து வைப்பதென்றால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு, அபிலாஷைகளுக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறது என்பதை நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று கூறி, இது யாழ் மாவட்டம் சார்ந்தது. தமிழீழத்தினுடைய ஜனத்தொகையிலே அதிகூடிய ஜனத்தொகையை கொண்ட ஒரு மாவட்டம், அதிகூடிய உள்ளூராட்சி மன்றங்களை 17 கொண்ட ஒரு மாவட்டம், பாராளுமன்ற தேர்தலிலே உணர்வுகளை கோட்டை விட்ட மாவட்டம், அதை காப்பாற்றின மட்டக்களப்பு சாணக்கியருக்கு நன்றி.
நாங்கள் விட்ட கோட்டையை ஓரளவுக்கு நிமித்தி வச்சதுக்காக சாணக்கியனுக்கும் மட்டக்களப்பு மண்ணுக்கும் நன்றி சொல்லி அந்த வழியிலே அந்த பாதையிலே யாழ்ப்பாணம், இந்த யாழ்ப்பாணம் என்பது பெரிய வரலாறு இருக்குது, பெருமை இருக்குது, மொழியிலிருந்து பெருமை இருக்குது. யாரை கேட்டாலும் உலகத்திலேயே சிறந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் இங்கே தான் வாழ்கிறார்கள், கலாச்சாரத்தை பின்பற்றவர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் என்பது பொதுவாக வடமாகாணத்தை குறிக்கும். அது அந்த பெருமையை நிலைநாட்டி போனவரை விட்ட இந்த பாராளுமன்ற தேர்தலை விட்ட தவறுகளை சரி செய்து எங்களுடைய மக்களை திருப்பி வழிக்கு கொண்டறிகின்ற பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே பேசினாலும் கூட மீண்டும் ஒரு முறை இந்த மண்டபத்திலே 17 சபைகளை நாங்கள் நிர்வாகமாக வென்றிருக்கிறோம், தலைமையை பெற்றிருக்கிறோம் என்று வாழ்த்துகின்ற பாராட்டுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் குறிப்பாக சுதந்திரன், நாங்கள் கட்சித் தலைவர் என்ற முறையிலே, பொதுச் செயலாளர் என்ற முறையில் நாங்கள் பெருமையோடு இந்த மேடையிலே மீண்டும் தமிழரசு கட்சி சார்ந்து தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க சொல்லிக்கு, அதான் நடுக திருப்பதி வீடுன்னா தமிழர் தான். அதை வாக்களிக்க செய்து எங்களை மீண்டும் உங்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் பெருமையாக இந்த மேடையில் நிற்க செய்வீர்கள் என்று கேறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் குறித்த நிகழ்வு நல்லூர் இளம் கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுடன் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்கள் சார்பிலும் போட்டியிடுபவர்கள் இதன்போது அறிமுகப்படுத்தப்பட்டனர். இவ்வளவு காலம் அந்த கட்டுப்பாடு இருந்ததா? அடையாளம், திருமணத்தின் அடையாளம், முட்டு, தாலி, கொடி தான் இடைநிலைக்குன்னு சொல்லலாம். மிக முக்கியமாக அந்த இனத்துவ அடையாளத்தில் நிலத்துவ அடையாளம், நிலத்துவ உரிமை, மொழி உரிமை, விழுமியங்களுடைய பாதுகாப்பு, அதை பின்பற்றும் உரிமை ஊடாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் இளைஞர்கள் என்ற வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நேரடியாக போய் பேச வேண்டும். ஆனால் என்ன நடந்திருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது? இது உள்ளூராட்சி வாக்களிக்கிற மக்கள் எப்படியாக வாக்களித்தார்கள் என்பது பிரதானமான. அதே வேளையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு, உள்ளூராட்சி சம்பந்தமாக பல எதிர்பார்ப்புகள் உண்டு. வீதிகள், கால்வாய்கள், குப்பை அகற்றுதல், இப்படி பல்வேறு விடயங்கள், உள்ளூர் விடயங்கள், அவற்றுக்கான திட்டங்களை மக்களோடு நாங்கள் அது சம்பந்தமாக மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அவை எல்லாவற்றையும் செய்கிறோம். இங்கே வர